கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 69ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். சங்கீதம் 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஆமென். இன்றைய தியான வசனம், தேவன் எளியவர்களின் பிரார்த்தனைகளை கவனமாக கேட்டுக்கொள்கிறார் என்பதையும், அவருடைய மக்களை அவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார் என்பதையும் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று நேரம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தியானிப்போம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். இங்கு எளியவர்கள் என்று யாரை குறிக்கிறது? எளியவர்கள் என்றால் வெறும் பொருளாதாரத்தில் ஏழைகள் மட்டுமல்ல, ஆனால் பல்வேறு கோணங்களில் தாழ்ந்தவர்களையும் குறிக்கும். வேதத்தில் 4 வகையான எளியவர்கள் அடிக்கடி குறிப்பிடப்படுகிறார்கள். அவர்கள் யாருன்னு பார்ப்போமா? முதலாவது, பொருளாதார ரீதியாக ஏழை, அதாவது எக்கனாமிக்கலி புவர், பசி, வறுமை, ஆதரவற்ற நிலை அடைந்தவர்கள். இரண்டாவது, சமுதாய ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்கள், சோஷியலி அப்ரெஸ்ட், தாழ்த்தப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்டவர்கள், சகஜமான வாழ்வில் சமத்துவம் இல்லாதவர்கள். 3, மனதளவில் தாழ்மையானவர்கள், ஸ்பிரிச்சுவலி ஹம்பிள், தங்களது நிலையை உணர்ந்து தேவனை அடைவதற்காக தாழ்ந்து அடக்கமாக வாழ்பவர்கள். பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்ற ஆயக்காரனை போல. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, இல்லைங்களா? 4வது, துன்பத்திலும் தேவனை சார்ந்தவர்கள், சஃபரிங் பட் ட்ரஸ்டிங் இன் காட். துன்பப்பட்டாலும் தேவன் மீது விசுவாசத்துடன் இருக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள். உதாரணம், யோபு தன் துன்பங்களிலும் பாடுகளின் மத்தியிலும் தேவனையே நம்பினான். கடைசியில் கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் அளித்தார் என்பதை நாம் யோபுவின் சரித்திரத்தில் இருந்து வாசித்து அறிகிறோம். எளியவர்கள் என்பது வெறும் பொருளாதார ஏழைகள் அல்ல, அடக்கமானவர்கள், சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள், துன்புறுபவர்கள், தேவனை சார்ந்து வாழ்பவர்கள் ஆகிய அனைவரையும் குறிக்கும். இந்த வகையில் நீங்கள் எந்த வகையில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களை மறக்க மாட்டார். உங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொள்வார். உங்களுக்கு நீதியும் சமாதானமும் அளிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஏழைகள், நிராதரவானவர்கள், துன்பப்பட்டவர்கள், தாழ்மை உள்ளவர்கள் தங்கள் வாக்குகளையும் முறையீடுகளையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வரும்பொழுது அவர் கண்டிப்பாக பதில் அளிக்கிறார். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்று சங்கீதக்காரனும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும் என்னை அனுப்பினார் என்று கூறுவதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததாக, கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று கூறப்பட்டிருப்பதை கவனியுங்கள். கட்டுண்ட தம்முடையவர்கள் என்பதன் பொருள் பற்றி பார்ப்போம். வேதத்தில் கட்டுண்டவர்
அதாவது பவுண்ட், கேப்டிவ், அப்ரெஸ்ட் என்பது வெறும் சிறையில் உள்ளவர்களை குறிக்கவில்லை. அது உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆத்மீக ரீதியாக கட்டுண்டவர்களை குறிக்கிறது. இது பலவிதமாக புரிந்து கொள்ளப்படலாம். முதலாவது, உடல் அல்லது நிலைமையால் கட்டுண்டவர்கள், பிசிக்கலி ஆர் சோஷியலி பவுண்ட். சிறைக்குள் அல்லது அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள், கொடுமை, தீங்கு அல்லது துன்பத்தின் கீழ் கட்டுண்டவர்கள். இரண்டாவது, மனதளவில் கட்டுண்டவர்கள், இமோஷனலி பவுண்ட். மன வருத்தம், கவலை, பயம், குற்ற உணர்வு போன்றவற்றால் கட்டுண்டவர்கள். மூன்றாவது, பாவத்தால் கட்டுண்டவர்கள், ஸ்பிரிச்சுவலி பவுண்ட் பை சின். தீமை, தன்னடக்கமில்லாத வாழ்க்கை, தவறான பழக்க வழக்கங்கள், சாத்தானின் வஞ்சகத்தால் கட்டுண்டவர்கள். நான்காவது, சாத்தானின் தாக்குதலால் கட்டுண்டவர்கள், டிமானிக்கலி பவுண்ட். தீய ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், மகிமை அற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்கள். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்று இயேசு 18 வருஷமாக கூனியாக இருந்த ஸ்திரீயை சுகப்படுத்தியதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கட்டுண்ட தம்முடையவர்கள் என்பது உடல், மனம், ஆத்மா ஆகிய 3 பரிமாணங்களிலும் அடிமைத்தனத்தில் இருப்பவர்களை குறிக்கிறது. தேவன் அவர்களை புறக்கணிக்க மாட்டார். அவர்களை நீதி, சுதந்திரம், மீட்பு, விசுவாசம் கொண்டு விடுவிப்பார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதி அளிக்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள், துன்பம் அனுபவிக்கும் நேரங்களில் அவர்கள் மீதான அவரது அக்கறை குறையாது. தேவனுடைய ஜனங்கள் துன்பத்திலும் சங்கடத்திலும் இருந்தாலும் தேவன் அவர்களை விட்டுவிட மாட்டார். இதை விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சங்கீதம் 94:14 உறுதி அளிக்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், தேவன் எளியவர்களின் ஜெபங்களை அக்கறையுடன் கேட்டுக்கொள்கிறார். அவர் தம்முடைய மக்களை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார். நம்முடைய பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் மற்றும் சங்கடங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடம் கொண்டு வரும்பொழுது அவர் நமக்கு மிகுந்த ஆதரவுடனும் அன்புடனும் அதற்கான தீர்வை வழங்குவதோடு எப்போதும் நம்மோடே இருந்து நம்மை பாதுகாப்பார். அவருடைய அன்பும் கருணையும் நிரந்தரமானவை. இது நமக்கு மிகுந்த ஆறுதல் அளிக்கிறது இல்லைங்களா? நாம் எவ்வளவு தாழ்ந்திருந்தாலும் தேவன் எப்பொழுதும் நம்மை கவனித்து கொண்டேதான் இருக்கிறார் என்ற பரிபூரண விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிவோம். நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை விட்டு விலகாத நேசர் நம்மோடு இருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு அவரது வார்த்தைகளை அனுதினமும் வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவரே அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.